இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை உயர்த்துவோம். ஓ ஸ்தோத்திரம். ஏகமாய் கர்த்தரை துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து விடுகிறார். ஓ ஸ்தோத்திரம். இந்த தேவனை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எஸ், மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நடக்காத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. உம்முடைய மகிமையின் மேகம் எங்க நடுவே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் வந்தால் மாறும், சூழ்நிலைகள் மாற்றப்படும், வேதனைகள் மாற்றப்படும், கண்ணீர் துடைக்கப்படும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. வாழ்க்கையின் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் முன் சென்ற மேகமே, உமக்கே ஸ்தோத்திரம். வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, எல்லாரும் இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. இது வந்தால் எல்லாம் நடக்கும். மார்ச் மாதத்திலே நீர்தான் எங்களுக்கு முக்கியமானவர். பரிசுத்த ஆவியானவர், நீ திருத்துவத்தில் மூன்றாவது நபராயிருக்கிறீர். நீதான் பிதா, நீதான் இயேசு,
உம்மை விட்டு அவர்களை பிரிக்க முடியாது, எங்களை விட்டும் உம்மை பிரிக்க முடியாது. நீர் எங்களோடு கூடவே வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்துகிறீர். ஒரு மேகம் போல எங்க மேல உம்முடைய நிழல் இருக்கிறது. அதுதான் எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிறது. நாங்கள் போகிற இடமெல்லாம் உம்முடைய மேகம் எங்கள் மீது இருக்கிறதுனாலே பாதுகாப்போடு இந்த மார்ச் மாதத்தை நாங்கள் துவங்குகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையின் மேகம், தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் 2 மாதங்கள் நடத்தின தேவ பிரசன்னம், எங்களுக்கு முன் சென்ற உம்முடைய சமூகம் இந்த மார்ச் மாதத்திலும் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். விசேஷமா இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்திலே தேவ மகிமையின் பிரசன்னம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளட்டும். அதை நாங்கள் உணர்கிறவர்களாய் ஆண்டவரே, ஏகமாய் துதிக்கும் போது நீர் இறங்கி வந்து விடுகிறீர் என்று சொல்லுகிறீர். இன்றைக்கு நாங்கள் சத்தமாய் பாடி உம்மை துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு விடுதலை எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கே இப்பொழுதே உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஒரு மனதோடு ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இணையதளத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கு வர முடியாமல் வருத்தத்தோடு நீங்கள் அவர்கள் அங்கே காத்திருக்கலாம். ஆனால் இந்த பாடல்களை பாடும்போதே, அதை கேட்கும் போதே இருதயத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு காரிய சித்தி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கும் போதே இப்பொழுதே ஒரு வல்லமை அவர்கள் நடுவே புறப்பட்டு இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒரு நீர் உம்முடைய கரங்களை அவர்கள் மீது வைப்பீராக. வர முடியவில்லையே என்ற ஏக்கத்தை தீர்த்து ஆண்டவரே, நீ தூரத்துக்கு சமீபமாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பங்கு பெறட்டும். இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள், அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து தெபிக்கிறோம். பல தடைகளை தாண்டி ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரை, விடுதலையாய் ஆராதிக்க, உண்மையாய் உம்மை மகிமைப்படுத்த, சத்ருவினுடைய எந்த பேச்சுக்கும் செவி கொடுக்காதபடிக்கு இயேசுவை மாத்திரம் ஒரே நோக்கத்தோடு அவரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களா இங்கே வந்திருக்கிற எங்க எல்லாரையும் முழு மனதோடு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். ஆமாம், அதனால தான் நம்மை கிருபையாய் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேகர் இந்த நாளிலே வர முடியவில்லை என்றாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்க கிருபை செய்திருக்கிறார். உங்களை பார்ப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள முடியவே முடியாது. எனக்கு நான் நன்மை செஞ்சேன்னா அது ஒரு நாள் தீமையாக மாறிட்டோம். ஆனால் கர்த்தர் ஒருவரே என் வாழ்க்கைக்கு நன்மை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய நன்மை எப்பொழுதும் என் வாழ்க்கையில பெருகி இருக்கிறது. ஆண்டவரை உயர்த்தி நாம் எல்லாரும், ஆண்டவர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்தி 2 மாதங்களை கடந்து இந்த 3வது மாதத்தை துவங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் துதித்து அவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லு முழு உள்ளத்தோடே
சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுவோம், ஆத்துமாவே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து படுகுழியில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து நன்மையினால் நிரப்பியிருக்கிற அற்புதமான ஆண்டவரை எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லி உயர்த்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியான நேரத்திலும் நம்மை பாதுகாத்து நம்மை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருடைய தயவுகளை எண்ணி சொல்லி எல்லாரும் அவரை உயர்த்துவோம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. வாழ்க்கையை புதிதாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காலைதோறும் தம்முடைய புதிய கிருபைகளை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிற அவருடைய கிருபைகளை நினைத்து அவரை துதிப்போம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறக்காமல் நாங்கள் உம்மை உயர்த்தவே வந்திருக்கிறோம். ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஒருபோதும் மறவாதவர்களாய் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு நன்றி சொன்னீங்க? என் ஆத்துமாவுக்கு மாத்திரம் இல்லை, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியமாக கர்த்தர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதற்காக முழு மனதோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முழு மனதோடு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். முழு மனதோடு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், நம்ம நடக்கிறோம், ஏதேதோ சாப்பிட்றோம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய தேவன் நான் ஓடினாலும் நடந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற பலனை அவர் குறைய பண்ணுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்களை காட்டிலும் நமக்கு ஒரு விசேஷம் இதான், என் தேவன் என் கூட இருப்பதுனாலே என் பலனை அவர் குறைக்கவே மாட்டார். ஆத்துமா ஒரு நேரத்தில் சோர்வடைகிறது, ஆனாலும் அந்த ஆத்துமாவை தேற்றுகிற கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரீரம் சோர்வடைகிறது, அந்த சரீரத்தை பலப்படுத்த யெகோவா ராஃபாவாய் அந்த சரீரத்தை சுகப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்துகிற இந்த நாமத்தை தந்து நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் எதை காண்பிக்கிறார்? அவர் அன்றைக்கே என்றைக்கோ அவர் எனக்காக அவர் மரித்ததின் மூலமாக என் பாவம், என் சாபம், என்னுடைய வியாதி வேதனைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் நீக்கினவராய் அவர் வெற்றி சிறந்த கர்த்தராய் இருந்தார். அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கும் பிசாசு சில பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பான். உன் வியாதி உனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும், உன் சாபம் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது, பரம்பரையாக உனக்கு வந்ததில்லை அந்த வியாதி, அது உன்னை தொடரும், பரம்பரையாக வந்ததில்லை சாபம், அது உன்னை தொடரும், இது எல்லாம் உன்னை தொடரும், நீ செய்து கொண்டே இருக்கிற பத்தியா பாவம், அந்த பாவம் உன்னை தொடரும்னு அவன் பொய் சொல்லுவான். இல்லை இல்லை, என் கர்த்தர் என்றைக்கோ கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து வெற்றி சிறந்தவராய் சத்ருவுக்கு ஒருபோதும் பவர் இல்லாதவனா மாறிட்டான். சத்ரு அவன் ஒரு பவர்லெஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாத்தான் ஒரு பவர்லெஸ். ஆமாம், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, புஷ்பானம் தெரியுமா? ஆமாம், புஷ்ஷுன்னு போயிடும். அந்த மாதிரி அவன் புஷ்பானம் தான். எப்போ தெரியுமா ரொம்ப புஷ்பானம் ஆயிடுவான்? நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க அவன் ரொம்ப அப்படியே மாதிரி ஆயிடுவான். ஏன்னா நம்முடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் நிலைமை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமாம், அதை அறிஞ்சு நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நல்லவராய் வல்லவராய் என்றென்றும் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாவற்றையும் பெற்று தந்த இந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுவோம், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே,
எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுகிறவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நித்தமும் சுகமாய் நடத்துகிற யெகோவா ஈரே, ஆத்துமாவை தினமும் தேற்றுகிற ஆண்டவரே, எல்லாரும் மகிமைப்படுத்தி ஓ ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் நித்தமும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எந்த தீங்கும் நம்மை அணுகிடாதபடி அவருடைய நிழலில் வைத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டார். அவருடைய செட்டை நிழலில் நாம் மறைவிடமாய் இருந்ததை எண்ணி எல்லாரும் சேர்ந்தவரை துதிப்போம். செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டை தீங்குகள் நேராமல், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவன் ஜெயித்தாரானால் தேவனால் பிறக்கப்பட்ட நீங்களும் நானும் ஜெயித்தவர்களாய், ஜெயிக்க பிறந்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய் இருக்க முடியும். ஓ எஸ், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. சொல்லுவோம் எல்லாரும், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நம்முடைய நோய்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்தமாக்கின ஆண்டவர், பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கின ஆண்டவரை நம்முடைய இடத்துல நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு மனதோடு கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. இயேசுவே, சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே. சொல்லுங்க மறுபடியும், சிலுவையில் எந்தன், நல்ல பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, அன்றே நான் சுகமாய்விட்டேன் என் தேவனே. மறுபடியும் எல்லாரும், சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே. யெகோவா யெகோவா
பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என். கடைசியா எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா யெகோவா ஈரே, இயேசுவே எங்கள் தெய்வமே. ஓ யெகோவா ஈரே, ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ சுகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், சகாயம் செய்கிற தேவன், இயேசு எங்கள் பரிகாரி. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எங்கள் பரிகாரி. ஹalleluya. பரிகாரம் செய்கிறவர், ஏற்கனவே சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். ஹalleluya. பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீக்கி, பிசாசு ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தான், இது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நான் அனுப்பி இந்த ஜனங்களை நான் முற்றிலும் அழித்து போடுவேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் இயேசு செய்த காரியம், இந்த உலகத்தில் வந்து 30 வருடம் மாம்சத்தில் வாழ்ந்து மாம்சமாய் வளர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களை காட்டிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் சாத்தானையும் இந்த உலகத்தையும் ஜெயித்து வெற்றி சிறந்த கர்த்தராய் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு பெரிய மேன்மைங்க அது, எவ்வளவு பெரிய மேன்மை. ஹalleluya. பிசாசுக்கு ஒருபோதும் நம் மீது அதிகாரம் இல்லை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, என் மீது அதிகாரம் சத்துருக்கு இல்லை. என்னை ஆளுகை செய்கிறவர் இயேசு. என் உயிரை பறிக்கலான்னு பிசாசு நினைக்கலாம், ஆனா முடியவே முடியாது. என்னை ஆளுகை செய்கிறவர் இயேசு. ஹalleluya. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்கிறவர் இயேசு. இயேசுவே ஆளுகிறவர். இயேசுவால் தான் ஆள முடியும். ஹalleluya. பிசாசு ஒன்றும் செய்திட முடியாது. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க குடும்பத்தின் நடுவே சில துன்பத்தினூடாய் நீங்கள் நடந்து செல்லலாம். கண்ணீரின் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கலாம். வேதனையிலே சென்று கொண்டிருக்கலாம். எங்கு போவதென்று தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், நீங்கள் தவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஓ ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்களுக்கு உண்டான வழிகளை இயேசு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தப்படியே நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. சத்துருவனுடைய சித்தம் நடக்காது. பிசாசினுடைய சித்தம் நிறைவேற போகிறதில்லை. இயேசுவே என் குடும்பத்தில் தலைவராய் இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசுவே பார்த்து கொள்வார். அந்த மனதைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எப்பவுமே ஒரு மாதிரி பாதையா போதா, இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும், இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நான் அவரை ஆராதித்து கொண்டே இருப்பேன், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஒரு குடும்பம் நேற்று என்னோடு கூட பேசினார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மருமகன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்க வேண்டியது இருந்தது. அவன் மாண்டு போயிருக்கணும் ஒன்று, இல்லை என்றால் மற்றவர்களை அவன் மாள செய்திருக்கணும், இல்லை என்றால் அவன் இன்றைக்கு சாலையில் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றி விடுவித்திருக்கிறார். ஆனால் இந்த குடும்பத்தின் நம்பிக்கையின் காரணம் என்ன? இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இன்றைக்கு உங்கள் ஆதாரம் இயேசுவா இருப்பார். ஆனால் உங்களுக்கு விரோதமா எவன் என்ன காரியத்தை செய்தாலும், எவன் உங்களுக்கு இந்த உலகமே பாளையமாக உங்களுக்கு எதிராக இறங்கினாலும், இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு சேனையும் இந்த இயேசுவின் சேனைக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. தைரியமாயிருங்கள். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் இயேசு. உங்களோடு கூட இருக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். இயேசு தான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். மறந்து விடாதீர்கள். தைரியமாயிருங்கள். நாளைய தினம் உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் தருவார். நாளைக்கு எழுதுகிற பரீட்சையில கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள். எதையும் நினைக்காதீர்கள். இயேசு என் கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னோடு உண்டு. இயேசு என்னோடு உண்டு. பிசாசு நல்லா கேட்கட்டும். சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார். வேதனையா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். பயத்தோடு நடுங்குகிறாயா? இயேசு என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, தைரியம் வரும். இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானராய் இருக்கிற இந்த நல்ல ஆண்டவரை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி நாம் ஒன்று சேர்ந்து அவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அவரை ஆராதிக்கிறீர்கள்? ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, சர்வ லோகத்தை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் கலங்க வேண்டும்? கலங்காதே என்று சொன்ன எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சொல்லுங்க, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிகளை, எங்களை எல்லாரையும் காப்பவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், பணிந்து தொழுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, யார் இருக்க முடியும்? இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர் எங்களுக்கு சொந்தமாய், எங்களுக்கு பலனா, எங்களோடு கூட நீர் வரும்போது இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை மாறாததா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதே. போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறவே மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து, விசுவாசிக்கிற நீங்களும் நாளும் என்றென்றும் நிலைத்து நிற்கிறவர்களாயிருப்போம்.
கரத்தின் கிரியைகள் நாம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்றைக்கும் உம்முடைய சொந்தம் என்று சொல்லி அதை ஒருபோதும் சாத்தான் தொட அதிகாரம் இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி, ஆத்மா, சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி, ஆத்மா, சரீரம் என்றென்றைக்கும் உம்முடைய சொந்தம். எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை உயர்த்த உயர்த்த எல்லா பாடுகளும் நீங்கும், வேதனைகள் நீங்கும். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்த இயேசுவை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கடைசியா எல்லாரும் வல்லவரே, எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமாய் நீர் இருந்து இதுவரை எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, சத்துரு எங்களை கொண்டு போய்விடலாம் என்று நினைத்த போது கர்த்தர் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி எங்க கரத்தை பிடித்து எங்களோடு கூட நீர் நின்று எங்களை வழி நடத்தினதை நாங்கள் யோசிக்கிறோம். இந்த நாளிலே மார்ச் மாதம் வரை, இந்த மாதம் துவங்கும் போது அதுதான் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சாத்தான் எங்களை தொடவிடாமல் எங்களை பாதுகாத்தீர். சத்துரு எங்களை தொடவிடாமல் என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்தீரே. ஸ்தோத்திரம். யோபுனுடைய குடும்பத்துக்கு நேராக வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவன் ஆஸ்தி எல்லாவற்றிற்கும் கர்த்தர் வேலி அடைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 மாதத்தை முடித்து 3வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோமே, நம்ம என்ன நினைக்க வேண்டும்? என்னையும் என் குடும்பத்தையும் என் ஆஸ்திகளையும் வேலி அடைத்த கர்த்தரையே நான் நினைக்கிறேன், அவரையே மகிமைப்படுத்துகிறேன். அந்த வேலி இருக்கிறதுனால பிசாசு தொட கிட்ட வர முடியவில்லை. அவன் வரான், கிட்ட வரான், ஆனால் என்ன தொட முடியவில்லை, என் ஜீவனை தொட முடியவில்லை. காரணம், இயேசுதான் என் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என்னை காக்கிறவர், அவரே என்னை நித்தமும் நடத்துகிறவர், என்னை காக்கிற அற்புதமான ஆண்டவர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில், ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்க வந்தோம், உம்மில் அன்பு கூற வந்தோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை உயர்த்தினோம். நீர் இந்த இடத்துல இருக்கிறீர். நீர் இந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிற, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து விடுவேன் என்றீரே.
நீர் இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்துல ஒவ்வொருவர் மீதும் சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. ஒரு பலன் அவர்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நாங்கள் செபிக்கிறோம். பயத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக செபிக்கிறோம். எல்லாம் இந்த ஆராதனையிலே நீர் விடுவிக்கிறீர், எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறீர். உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி புறப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனமும் நீங்கி நீ பலன் பெற்று போவாய். இந்த இடத்தை விட்டு போகும்போது பயம் நீங்கி நீ தைரியமாய் போவாய். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே அது நடக்கும். தேவ பிரசன்னத்தோடு நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை காக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு வேலியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அது நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். 2 மாதம் என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். 3வது மாதத்திலும் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சொல்லுவார். ஆனால் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என் கையை பிடித்து என்னை நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். இந்த 3வது மாதத்திலே அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீர் எங்களோடு கூட இருப்பதுதான் விசேஷம் ஆண்டவரே. உம்முடைய அழியாத வார்த்தையை கேட்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.